ஹலோ கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறோம். போன பார்ட் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே இல்லை, ப்ளெயினாக இருந்தது. இந்த வாட்டி ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக பண்ணலாம். அப்புறம் சரி, ஏதாவது காஸ்மெட்டிக் வைக்கலாம். நம்மகிட்ட என்ன இது என்னது? இது எனக்கே தெரியல. ஓகே, வச்சிருவோம். சரி, பார்க்க நல்லா இருந்தால் எனக்கு அது என்னன்னு தெரில. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பி வரும், எனக்கு மோட்டிவேஷன் வரும் எனக்கு வீடியோ எடுக்கணுன்னு. அப்புறம் நீங்களே பாருங்களேன், இந்த ஆப்பிள் நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன். நான் அது வேறு எங்கே வச்சு தெரியலையே. போன பாட்டில் நம்ம ஒரு சீடு வச்சோம், இது வேறு தொலைஞ்சிருச்சு. நான் இங்கே என்ன நின்றுட்டு இருந்தேன், சீடு வச்சு நான் எங்கேயோ ப்ரெஸ் பண்ணிட்டேன், என்னமோ ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஆப்பிள் செல் பண்ண போகிறேன். எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்படியோ 50,000 கிட்ட தான் உள்ளே தான் இருக்கும் பாருங்கள். 1000 ரூபா இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் சீட் மட்டும் கண்டிப்பாக வாங்குறாதீங்க, அது ரொம்ப மோசம் அது. ஆனால் காசு மட்டும் அதிகமாக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஆனால் சீட் ஷாப்புக்கு போய் காமிக்கிறேன். இங்கே ஆப்பிள் சீடு, இங்கே ஆப்பிள் ஐயோ இங்கே பாருங்கள் கைஸ். ஐயோ எவ்வளோ தெரில. சரி, நான் வந்து ஸ்டாக் வந்தால் சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. நான் வாங்கிடாதீங்க, நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அதை வாங்கிடாதீங்க, கஷ்டப்பட்டு கூட வாங்கிடாதீங்க. அது கேரட் சீடே பரவாயில்ல. யாருது கைஸ் இது? செமையாக இருக்குது, ஆனால் எந்த பிளான்ட்டுமே இல்லை. 5 ஃப்ரூட் ஏதோ ஸ்ப்ளிட்டட் அப்னு காமிக்குது. எங்கே இருக்குது? சரி, எக் ஷாப்பில் இருக்குமே. இல்லை, கருமாந்திரம். நான் இது ஒரு வாட்டி வாங்கினேன். எங்கே தெரியும், இங்கே இருக்கு. நான் வேணால் காமிக்கிறேன் வாங்க. அதில் இதில் என்ன இருக்கும்? இல்லை பொறுக்கி எதுக்குன்னே இது வேஸ்ட்டு கைஸ். அது கேம்ஸ் ஆஃப் பெஸ்ட்டு தான். இந்த என்ன அப்டேட்டு தான் செம வேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வாங்கலாம். இந்த என்ன இங்கே இருக்குது பாருங்கள், கலெக்டுன்னு இருக்கா, அதுதான் பர்னிட் சில்டு ப்ளஸ். இதுக்கு பதிலாக வேலை போட்டுடலாமா? ஓகே, போட்டுடலாம். ஓகே, இதில் போட்டு அப்புறம் கரெக்டாக இப்படி நிற்கலாம். எனக்கு ஒரு டவுட்டு, அது வரமாட்டேங்குது. அப்போ அடியோ வந்துடுச்சு. நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி வருது. நம்ம வந்து இல்லாட்டி இப்படி வச்சிடலாம். அதுதான் நல்லாயிருக்கா கைஸ்? சப்ஸ்கிரைப் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் என்னோடய ஸ்கின்னு வந்து ரோபக்ஸ், எல்லாமே எதுவுமே ரோபக்ஸ் இல்லை, ஃப்ரீ தான். நான் நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறேன். பேம்போ சீட் வச்சுருக்கு, நான் எல்லாத்தையும் வாங்கிடணும் பேம்போ. நான் எவ்வளோ பேம்போ இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இருங்க கைஸ். இப்போ என் பேக்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், 123 பேம்போ இருக்குது. நான் அவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன். பேம்போ எனக்கு பிடிக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த சீடும் அப்படி தான் 31. ஏன்னா பேம்போ தான் கைஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் கிடச்சாலே வாங்கிடுங்க, யோசிக்காதீங்க.
அடித்தோடனே வாங்குறீங்க நீங்கள் விற்றீங்கன்னா 50,000 கிட்ட கிடைக்கும். அவ்வளோ காஸ்ட்லி அது. பேம்போ நல்லாயிருக்கும், இப்போவே சொல்லிடுறேன். நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அவங்க இங்கேருந்து அது வரைக்கும் நான் இது பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பாருங்கள், இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு காமிக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் எனக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதான் யோசிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் செல் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஐயோ எங்கடா, ஐயோ கீழேருந்து போகலாம், அப்போ தான் வரும் ஈஸியாக. இது வேறு கரெக்டாக நெல். ஐயோ ஜூம் பண்ணிக்கலாம் பேரிட்டு. ஐயோ திரும்பும்போது கரெக்டாக கீழே வந்துடுறான். வந்து ஐயோ இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான். சரி வாங்க செல் பண்ணலாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எவ்வளோ வரும்? யோம்மா 11 லட்சம். ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும், வாங்குங்க. அப்புறம் நம்ம வந்து இங்கே இப்போ இங்கே ஒரு இது கோகோனட் வளர்ந்துருந்தேன். எவ்வளோ பெருசு பாருங்க கைஸ். நீங்கள் ஏற முடியல, பேம்போ வச்சு தான் ஏற முடியும். அப்போ அங்கே பாருங்க, அங்கே போய் நிற்குது கோகோனட். எவ்வளோ 26% தான். இப்போ அவ்வளோ பெருசு. ஓகே, அங்கே ஒரு பேம்போ தெரியுதுல, அதில் ஏறி பார்த்தா வியூ நல்லாயிருக்கும். நாங்கள் பார்க்கலாம் பாருங்க கைஸ், இதுலேருந்து தான் வியூ நல்லாயிருக்கும். என் கார்டனே அப்படி காடு மாதிரி வச்சு என்ன காடு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ கியர் ஷாப்பில் ஏதாவது கிடச்சிருக்கா பார்ப்போம். காஸ்மெட்டிக்ஸ் 1 hour இருக்குது. போன வீடியோவில் ரொம்ப லேட்டாக இருக்கிட்டாங்க. அதேதான் கைஸ். ட்ரேடிங் டிக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம், ரீகால் ஒன்று வாங்கிக்கலாம். இது கிடச்சிருக்கு, இது சந்தோஷம்தான். சரி, ஓகே. இது எந்த யூஸ்ன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ நான் என் கார்டனுக்கு போகிறேன். எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? ஸோ காய்ஸ், லெஜெண்டரி எக் வந்து இன்னும் 12 minutes இருக்குது. அந்த எக் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 1 hour கிட்ட இருக்குது காய்ஸ். நாளைக்கு தான், அடுத்த வீடியோவில் தான் நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் இந்த லெஜெண்டரி எக் என்ன கிடச்சிருக்குன்னு போடுறேன். ஸோ எனக்கு பிடிச்ச இது சீடு எதுவுமே கிடைக்கல. சரி, அடுத்த வீடியோவில் நான் என்ன போடுறேன், போய் சொல்லிடுறேன் என்ன யூஸ்ன்னு. இது போட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், இதோட பவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அந்த பவர் கிடச்சதுனால அந்த சீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான், அதுக்குன்னு 1 செகண்டில் அப்படியே வளரும்லாம் இல்லை. ஆனால் இது யூஸ் தான், நீங்கள் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சீடு மட்டும் பார்த்துட்டு போகலாம் என்ன கிடச்சிருக்கு. ஆமாம் கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுறேங்க. எனக்கு பிடிச்சிருக்கு வீடியோ எடுக்க, இந்த செகண்ட் டைம் எடுக்கிறது. ஓகே பாய். அப்புறம் இதான் என்னோடய ஐடி. யாருக்காவது வேணும்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தாங்க. ஓகே பாய் கைஸ்.